வேலை போய் இதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நிரந்தரமான உத்தியோகமாக இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நிரந்தரமான உத்தியோகம் கிடையாது. அடுத்தடுத்து கிடைக்கிறது தான் நிரந்தரமாக. இப்போது டைம் பீயிங்க்கு வேணால் வேலை செய்யலாம். அது அந்த மாதிரி இருக்குது சில விஷயங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், சில பேருக்கு அந்த மாதிரியான சில மாற்றங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப விரக்தியாக இருப்பாங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது, பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அந்த சிறு வயதிலேயே அந்த வெறுப்புத்தன்மை அப்படிங்கிறது வரும். ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த கஷ்டங்களை நிறையா பார்த்ததுனால வேலை தொழிலெலாம் அந்த மாதிரி இருக்கும். அரசாங்க தொழில் சம்மந்தப்பட்டவர்கள், நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். உடல்நிலை பாதிப்பு, அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல்னால டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், போன வேலை டக்குன்னு முடியாது. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. நோய் உடல் நலம் பாதிப்பு அதிகம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா உங்களுக்கும் இருக்கும், உங்களை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிற